ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்லேயே அனதர் ஒன் சம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் ரீட் பண்ணுறேன். ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைட் 20 mm and axis length 50 mm when it is lying on the ground on one of its rectangular faces and the axis is inclined at 35 degree to the VP. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த 4 கண்டிஷன் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா when its axis அதாவது axis length 50 mm axis length 50 mm lying on the ground means என்னன்னா HP. ஸோ அப்போ ஹெக்ஸகனல் ப்ரிசம், ஹெக்ஸகன் வேறு ப்ரிசம் வேறு, இந்த ப்ரிசமில் தான் ஆக்சிஸ் லென்த் வரும். இந்த ஹெக்ஸகனல் ப்ரிசம் வந்து அதாவது இந்த ப்ரிசம் வந்து கிரவுண்டில் லையாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஹெக்ஸகன் இருக்கும். இந்த ஹெக்ஸகன் ஆக்சுவலாக எங்கே இருக்கணும், நமக்கு விபியில் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஸோ நோட்டை வந்து நமக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் மாற்றிக்கிங்க. எக்ஸு ஒய் விபி அண்டு ஹெச்பி சார். ஸோ இப்போ நமக்கு ஹெக்ஸகனல் ப்ரிசம். ஸோ நமக்கு ஹெக்ஸகன் கொடுத்துட்டாங்க. ஹெக்ஸகனோட சைடு பார்த்திங்க அப்படின்னா பேஸ் சைட் 20 mm சார். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, அதாவது ஈக்குவலி இன்க்ளைண்டாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஜஸ்ட் அதோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, அது எதுவுமே கொடுக்கல. ஸோ ஹெக்ஸகனோட சைடு வந்து நமக்கு எப்படி வேணாலும் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெக்ஸகனுக்கு இந்த ஷேப்பில் டேரெக்டாக ஹரிசாண்டலாக இதோட சைடு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க சார். 20 mm கொடுத்துருக்காங்க. தர்ஃபோர் இங்கே ஒரு பாயிண்ட்டு 20 again 20 20 20 again 20 20 again இதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ கிடைக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணுறோம். இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸாகன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம நேம் கொடுத்துக்கலாம் பி கியூ, இந்த பாயிண்ட் நமக்கு வந்து ஆர் எஸ் டி, இங்கே அடுத்தது யூ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நமக்கு பிக்யூஆர்எஸ்ன்றதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 1 2 3 4ங்கிறத கார்னர் இருக்கும். அதாவது இதுக்கு ஆப்போசிட்டில் கீழே பாட்டமில் நமக்கு இருக்கும். மேலேருந்து பார்க்குறப்ப இது மட்டும் தான் தெரியும். ஸோ கீழே இருக்கிறது நமக்கு தெரியாது. தேர்ஃபோர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிக்கு பக்கத்தில் நமக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற நமக்கு கார்னர் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை நான் அப்படியே மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நமக்கு ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைடு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 mm கொடுத்துருக்காங்க. அண்டு ஆக்சிஸ் லென்த் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த சென்டர் லைனை கீழே இருக்க ரெஃபரன்ஸ் லைன் வரைக்கும் கொண்டு வந்துருங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம எல்லாமே ட்ரா பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அகைன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அகைன் இந்த லைனு, அகைன் அடுத்தது இந்த எஸ் லைன் கொண்டு வந்துட்டு நம்ம லாஸ்ட் சம் மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்போ தான் தனியாக தெரியும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த லைனை
சும்மா கொஞ்சம் தூரம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அதேமாதிரி இந்த 2 லைனுக்கு காமனாக இருக்கா, இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஏன் அதேமாதிரி சென்டர் லைன், ஏன் அடுத்தது அதேமாதிரி இந்த கார்னர், அகைன் ஃபைனல் ஒன் திஸ் கார்னர் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன்ப்பா. ஸோ ட்ரா பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் லென்த் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 50 mmனா இந்த ஓ பாயிண்ட் தான் நமக்கு ஆக்சிஸ். இந்த ஓ பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா 50 mm, தட் இஸ் 5 cm ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக 5 cm ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். அகைன் அடுத்தது அதே மாதிரி இந்த லைன், ஒவ்வொரு லைனுக்கும் இங்கே டச் ஆகிற ஒவ்வொரு லைனுக்கும் 5 cm லைன் ட்ரா பண்ணுறோம். அகைன் திஸ் லைன் 5 cm, ஃபைவ் சென்டிமீட்டர், லைன் ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாமே கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணிடுச்சு சார். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா, இங்கேருந்து பி பாயிண்ட் வருதா, தர்ஃபோர் இது வந்து நமக்கு பி டேஷ். அகைன் இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருதா, ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நியூ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லாம் நம்ம கொடுத்துடலாம். ஸோ பி இங்கேருந்து வரனால நமக்கு பி டேஷ், இங்கே நமக்கு என்னது கியூ அண்டு யூ வருது. அப்போ தர்ஃபோர் நமக்கு என்னது கியூ டேஷ் யூ டேஷ். அகைன் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆர் அண்ட் டி வருது, ஆர் டேஷ் டி டேஷ். ஃபைனல் ஒன் எஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ பி Q and U, R and T and S இதெல்லாம் நோட் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வருது. அப்போ தர்ஃபோர் இது வந்து நமக்கு 1 டேஷு, இது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேஷ், அகைன் 6 டேஷ், இது நமக்கு பார்த்தீங்கன்னா 3 டேஷ், அதாவது 3 and 5 இருக்குது. 3 டேஷ் and 5 டேஷ், அகைன் 4 டேஷ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைட் 20 mm. ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஹெக்ஸகனல் ப்ரிசம். ஹெக்ஸகன் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 mm நான் ட்ரா பண்ணிட்டேன் சார். ப்ரிசம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆக்சிஸ் லென்த்து 50 mm கொடுத்துருக்காங்க. 50 mm நான் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ ட்ரா பண்ணிட்டோமா, இப்போ நம்ம அதை நோட் பண்ணிடலாம். எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் கொடுத்து ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை மார்க் பண்ணணும், அப்போ தான் மார்க் இருக்கும். எவ்வளோ ப்ரிசம் ஹெக்ஸகன் வந்து நமக்கு 20 mm. அகைன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிஸ் பாருங்கள், ஆக்சிஸ் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க 50 mm ஆக்சிஸ் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் 50 mm நம்ம நோட் பண்ணணும்ப்பா. ஸோ அப்போ ஸ்டெப் 1 நம்ம ட்ரா பண்ணிட்டோம், ஸ்டெப் 2 நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அகெயின் அடுத்து என்னென்னா, ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைட் 20 mm அண்ட் ஆக்சிஸ் லென்த் 50 mm when it's lying on the ground. இது எல்லாமே ட்ரா பண்ணிச்சு சார். இந்த ஆக்சிஸ், இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இந்த ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 35 degree to the VP. ஓகேங்களா, இந்த ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 35 degree to the VP. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஆக்சிஸ் லைன்னா இந்த லைன் தான் நமக்கு ஆக்சிஸ் லைன், இந்த சென்டர் லைன், அதாவது இந்த ஓலிருந்து ப்ரொஜெக்ஷன் ஆகிற இந்த சென்டர் லைன் தான் ஆக்சிஸ் லைன். இந்த லைன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 degree to the VPன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ VPனா நம்ம எதில் ட்ரா பண்ணணும், ஹெச்பியில் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஹெச்பியில் ட்ரா பண்ணுறப்ப நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கேயாவது ஒரு பாயிண்ட் வச்சு நோட் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிவிட்டு ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க. என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 degree கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 30, இது வந்து நமக்கு 35. ஸோ 35க்கு ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டேன். ஸோ நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த லைனை கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் நோட் பண்ணுறேன் 35 degree. ஸோ நோட் பண்ணிட்டேன் சார்.
நோட் பண்ணிட்டேன்னா இந்த பாக்ஸ் அதாவது இந்த பியிலேருந்து எஸ் வரைக்கும் 1-லேருந்து 4- வரைக்கும் இதை அப்படியே எடுத்து நம்ம இதை ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த 35 இப்போ அதாவது இந்த ஆக்சிஸ் லைன் வந்து 35 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஓ லைன் ட்ரா பண்ணியிருக்கல இந்த லைன் தான் நமக்கு இந்த ஆக்சிஸ் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த லைனை ட்ரா பண்ணுறேன். எப்படின்னா இந்த ஆக்சிஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நானாக வந்து 50 mm ஜஸ்ட் ஒரு டாட் ட்ரா பண்ண போகிறேன். அதாவது இங்கே ஒரு டாட்டு, அகெயின் இந்த இடத்துல ஒரு டாட்டு, அதாவது இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குதுன்னா அதாவது இந்த கார்னர் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிட்டேன், இந்த கார்னர் பார்த்திங்கன்னா கேபிட்டல் பின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கார்னர் இங்கே ஒரு கார்னர் ட்ரா பண்ணியிருக்கேன்னா இதை வந்து நான் கேபிட்டல் ஏ, இந்த கார்னர் வந்து கேபிட்டல் பி, அதாவது இந்த ஏ டு பியை அப்படியே இங்கே எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த 35 டிகிரி லைனில். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இந்த லைன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா 4.1 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த பியிலேருந்து எஸ் வரைக்கும் 4.1 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2.1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் 4.1 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணணும். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.1 ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல 2.1 ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். டோட்டலாக அதாவது இந்த லைன் எடுத்து நான் இங்கே ட்ரா பண்ண போகிறேன். P-லேருந்து S- வரைக்கும் ஒரு லைன் எடுத்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா 4.1 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2.1 இருக்குது. அதாவது இந்த 2.1 இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2.1 இந்த லைனை ட்ரா பண்ணுறேன். இங்கே 2.1 சென்டராக வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2.1 சென்டராக வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து டோட்டலாக நமக்கு எவ்வளோ ட்ரா பண்ணணும் 4.1. ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டேன்னா ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த பாயிண்ட் நமக்கு என்னது P' இருக்கா, P1 நோட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் நமக்கு வந்து S' S1. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிட்டேன் சார். அடுத்தது அதே மாதிரி பாட்டம்லேயும் பாருங்கள். பாட்டம்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.1 இருக்குது, சென்டர் வந்து 2.1 இருக்குது. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணியிருக்கோமா 2.1 கரெக்டாக லைனை 4.1 வரைக்கும் ட்ரா பண்ணுறோம் சார். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து 1-1, இது நமக்கு வந்து 4-1. ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்குலரை கனெக்ட் பண்ணலாம். அதாவது இங்கே இருக்க லைனை அதாவது இந்த பாக்ஸ் P', S', 4', 1' அப்படிங்கிறத இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஆக்சிஸ் லைன் வந்து 35 டிகிரிக்கு நம்ம கொடுத்துருக்கான். அதனால் என்ன பண்ணணும்னா 35 டிகிரிக்கு ஒரு லைன் வச்சுட்டு இந்த ஆக்சிஸ் லைன் 35 இருக்கனால இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் சார். இப்போ நான் அந்த லைனை ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு இப்போ ரிமைனிங் என்னென்ன ஃபஸ்ட்டு இந்த A and B எங்கே ட்ரா பண்ணியாச்சு, A and Bன்னு. அடுத்து P', 1' ட்ரா பண்ணியாச்சு, P1 1-1 ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து S', 4' S1 4-1 ட்ரா பண்ணியாச்சு. எகைன் அடுத்தது எந்த லைன் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 2 லைன் இருக்குது, Q and R அப்படிங்கிற 2 லைன் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை காம்பஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ போடலாம். இங்கேருந்து பாருங்கள், இந்த லைன் வந்து அதாவது ஏலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏலேருந்து இந்த லைனை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏலேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி பியிலேருந்து அதே ஒரு ஆர்க்கு, சேம் அதே மெஷர்மெண்ட் தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஏலேருந்து இந்த ஆர் எடுத்துக்கினாலும் அதே சேம் மெஷர்மெண்ட் தான் வரும். ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட்டு, அகைன் அதே மாதிரி பியில் வச்சு இந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ட்ரா பண்ண லைன்லாம் கனெக்ட் பண்ணால் ப்ராப்ளம் ஒரு 80% ப்ராப்ளம் நமக்கு ஓவர். ஸோ இந்த லைன் இங்கே அடுத்தது இந்த லைன். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு நேம் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கீழே பாட்டம் இருக்க ட்ரா பண்ணலாம். 2', 6' இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன பண்ணலாம் 2-1, 6-1. அடுத்தது 3', 5' இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு வந்து 3-1,
5 1 ஓப்பன். அடுத்து மேலே டாப்பில் q டேஷ் u டேஷ்னு இருக்குது. அப்போ நமக்கு q1 u1. அடுத்தது வந்து r டேஷ் t டேஷ்னு இருக்குது. r1 t1. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன்ப்பா. ஸோ உங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியுதா எப்படி இப்படிலாம் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஜஸ்ட்டு இங்கே இருக்க பாக்ஸை 35 டிகிரிக்கு ஆங்கிளுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு அடுத்தது என்ன செட் பண்ணோன்னா, உங்களுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ மேலே டாப் ஆஃப் த போர்ஷன் வரைக்கும் வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். அகைன் அடுத்தது செகண்ட் ஒன். ஸோ ட்ரா பண்ணுறப்ப பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் என்ன கேப் இருக்கோ அதேமாதிரி தான் டாப்பில் இங்கேருந்து இது வரைக்கும் கேப் இருக்கணும். ஸோ சப்போஸ் இப்படியாவது ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் தப்பாக வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லைன்லேருந்து லைன் ட்ரா பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, 3 and 5 பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு ட்ரா பண்ணால் போதும். ஸ்ட்ரைட்டாக மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அகைன் அடுத்தது இந்த 4th பாயிண்ட்டு. ஸோ இந்த கார்னர் 1 2 6 3 5 4 இதெல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், இதை நம்ம ட்ரா பண்ணணும். அதாவது இந்த P பாயிண்ட்டு, Pலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு. அகைன் அடுத்தது Q பாயிண்ட்டு. அகைன் அடுத்தது இந்த R and T பாயிண்ட்டு. அகைன் S பாயிண்ட்டு. அதாவது 1 2 6 3 5 4 இந்த பாயிண்ட்டையும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். P Q U R T and S இது எல்லாமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ மேலே ட்ரா பண்ணணுமா? இப்போ ஏரோ மார்க் போட்டுடலாமா நம்ம? ஸோ டாப்பில் போகிறதுனால நம்ம எப்பவுமே கண்டிப்பாக ஏரோ மார்க் நம்ம போடணும். எல்லா லைனுக்குமே ஏரோ மார்க் போட்டுக்குங்க. அடுத்தது சேம் இங்கே நம்ம மேலே ட்ரா பண்ணிக்கோமா, இங்கே ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாருங்கள், இந்த இடத்துல Q அண்டு R ரெண்டும் காமனாக வருதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். இப்படி ட்ரா பண்ணுறப்ப பாருங்கள், ஸோ உங்களுக்கு டயக்ராம் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அதே தான் இங்கேருந்து இது வரைக்கும் கேப் இருக்கணும். அப்போ தான் டயக்ராம் நீட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ரெண்டுமே சேம் கேப் இருக்கனால இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். அகைன் அடுத்தது P அண்டு S இது ரெண்டும் காமனாக இருக்கா? இது ரெண்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். அகைன் அடுத்தது இது ஹரிசாண்டல் லைன்லேயே நமக்கு வந்து இருந்தாலும் கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஏரோ மார்க் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு டயக்ராம் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த நியூமெரிக்கல் வேல்யூ எல்லாமே ட்ரா பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் போகுது. ஓகேங்களா? இதுதானே ஃபர்ஸ்ட் லைன். நமக்கு மேலே டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன் எங்கே இருக்குது? இங்கேருந்து டாப்பில் ஹரிசாண்டலாக, அதாவது வேர்ட்டிக்கலாக ஃபர்ஸ்ட் லைன், ஹரிசாண்டலாக ஃபர்ஸ்ட் லைன் எங்கே இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வேர்ட்டிக்கல் லைன் போகுது. இங்கேருந்து பாருங்கள், அதாவது இங்கேருந்து ஃபர்ஸ்ட் லைன் போகுது, அடுத்து இங்கேருந்து ஃபர்ஸ்ட் லைன் வருது. ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? தேர்ஃபோர் இங்கேருந்து வேர்ட்டிக்கல் லைன், இங்கேருந்து வேர்ட்டிக்கல் லைன், இந்த பாயிண்ட்டா? அப்போ 1 1 டேஷ். அகெயின் அடுத்தது இங்கேருந்து செகண்ட் பாயிண்ட் போகுது. இங்கேருந்து நமக்கு எங்கே செகண்ட் பாயிண்ட் இருக்குது? இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 1 டேஷ். அடுத்து இதுலேயே 6th பாயிண்ட் இருக்கா? ஸோ வேர்ட்டிக்கலாக இங்கேருந்து 6th பாயிண்ட் போகுது, இங்கேருந்து ஹரிசாண்டலாக 6th பாயிண்ட் வருது. அப்போ இது நமக்கு வந்து 6 1 டேஷ். அகைன் அடுத்து தேர்டு பாயிண்ட், இங்கேருந்து தேர்ட் பாயிண்ட் போகுது, நமக்கு எங்கே தேர்ட் பாயிண்ட் இருக்குது? இது டாப்பில் இருக்குது நமக்கு தேர்ட் பாயிண்ட். இந்த இடத்துல தேர்டு பாயிண்ட் 3 1 டேஷ். அகைன் அடுத்து 5th பாயிண்ட் போகுது, இங்கேருந்து 5th பாயிண்ட் வருது.
இந்த பாயிண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா 5 1 டேஷ். ஸோ ஃபைனல் ஒன் ஃபோர்த்து பாயிண்ட் இங்கேருந்து போது சென்டராக ஃபோர்த்து பாயிண்ட் கட் ஆகுது. இப்போ 4 1 டேஷ். ஓகேங்களா, 1 2 3 4 5 6 அப்படிங்கிற ஒரு ஹெக்ஸகன் கிடைக்கும். ஓகேங்களா, 1 2 3 4 5 6 அப்படிங்கிற ஹெக்ஸகன் கிடைக்கும். எகெயின் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேம். இப்போ நமக்கு இந்த நியூமரிக்கல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து ஆல்ஃபபெட்டிக் வரும். ஸோ இங்கேருந்து பி லைன் வருது. இங்கேருந்து நமக்கு எங்கே பி லைன் இருக்குது, அதாவது ஹரிசாண்டலாக இங்கேருந்து பி லைன் வருது. வேர்ட்டிக்கலாக நமக்கு இங்கேருந்து பி லைன் வருது. இங்கேருந்து இது வரைக்கும் வேர்ட்டிக்கல் பி லைன். அப்போ இந்த பாயிண்ட் இன்டர்செக்ஷன் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு வந்து P1 டேஷ். அடுத்தது பார்த்திங்கன்னா Q லைன். இங்கேருந்து Q லைன் போது நமக்கு இங்கேருந்து இங்கே Q லைன் இருக்குது. இது நமக்கு Q1 டேஷ். அகைன் அடுத்து இதுலேயே U பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து நமக்கு எங்கே U பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு U பாயிண்ட் இருக்குது. தேர்ஃபோர் இது வந்து U1 டேஷ். அகைன் அடுத்தது இங்கேருந்து R லைன் போது இங்கேருந்து நமக்கு R லைன் வருது. அப்போ R1 டேஷ். அகைன் அடுத்து இங்கேருந்து T லைன் போது இங்கேருந்து நமக்கு T லைன் வருது. T1 டேஷ். அகைன் இங்கேருந்து S பாயிண்ட் போது இங்கேருந்து S பாயிண்ட் வருது. தேர்ஃபோர் இது வந்து S1 டேஷ். அப்போது P Q R S T அகைன் U இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டயக்ராம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ டயக்ராம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு 2 ஹெக்ஸகன் நமக்கு கிடைக்கும். அதாவது 1 by 1 நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். அப்போ 1 2 3 4 5 6 ஹெக்ஸகன் கிடச்சிருச்சு. ஏன் அடுத்தது ட்ரா பண்ணுற பாருங்கள். PQRST அண்டு யூங்கிற ஒரு ஹெக்ஸகன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PQRS அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போகும். இதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா, ஓங்கிற பாயிண்ட். அப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு ஆக்சிஸ் லென்த்து போகுது சார். ஸோ இப்போ கீழே பாட்டமில் மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கும்னா பாட்டம்லேயே ஒரு ஸ்கொயர் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஹெக்ஸகன் இருக்குது. ஹெக்ஸகன் டாப்பில் ஒரு ஹெக்ஸகன் இருந்தால் பாட்டம்லேயே ஒரு ஹெக்ஸகன் இருக்கும். அதாவது டாப்பில் இருக்க ஹெக்ஸகன் பேர் தான் நமக்கு PQRSன்னு கொடுத்துருக்கோம். பாட்டமில் இருக்க ஹெக்ஸகன் பேர் தான் 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆக்சிஸ் லென்த், அதாவது இந்த சென்டராக போகிற இந்த ஆக்சிஸ் லென்த் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட்டாக போகிற இந்த ஆக்சிஸ் லென்த், அதாவது இந்த லென்த்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆக்சிஸ் இஸ் 35, அதாவது இந்த ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 35 டிகிரி டு த VPன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைனை வந்து 35 டிகிரிக்கு டில்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட ப்ரொஜெக்ஷன்லாம் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் 35 டிகிரிக்கு நான் டில்ட் பண்ணிட்டேன். டில்ட் பண்ணால் நமக்கு ப்ரொஜெக்ஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ ட்ரா பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ 35 டிகிரி கொஞ்சம் ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக இந்த இடத்துல ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள் இந்த இடத்துல PQRSன்னு இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி லைட்டாக டில்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா PQRS. ஓகேங்களா, இப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல 1 2 3 4ங்கிற பாயிண்ட் இருக்குது. எகைன் அடுத்து அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா PQRSங்கிற பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் இப்படி வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்படி வச்சு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ணால் நமக்கு இந்த 4 பாயிண்ட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. இதை என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் டில்ட் பண்ணி இப்படி ஒரு ஆங்கிளில் இப்படி மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 2 3 4 அப்படிங்கிற பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6ங்கிற பாயிண்ட்டு. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கார்னரில் 1 2 இங்கே கீழே பாட்டமில் 3 4 அப்படிங்கிற பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் நமக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு. அப்போ ஹெக்ஸகன் வந்து கொஞ்சம் நம்ம மாற்றி, அதாவது 3D டைமென்ஷன் நம்ம மாற்றி ட்ரா பண்ணோம்னா நமக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணுப்பா. ஓகேங்களா,
ஸோ டார்க்காக ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெக்ஸகன் கிடச்சிடும். டாப்பில் இருக்க ஹெக்ஸகன் அதேமாதிரி பாட்டமில் இருக்க ஹெக்ஸகன். ஸோ உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம எரேஸ் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ 1 by 1 நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் 1 by 1 நீட்டாக எழுதிக்கிங்க. எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் எரேஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா லைன் இருக்குது. ஸோ இது எல்லாமே எரேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டாக டயக்ராம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மறுபடியும் இதில் என்னென்ன டார்க்காக ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பெனில் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அதாவது இந்த ஹெக்ஸகன் நமக்கு டார்க்காக ட்ரா பண்ணணும். ஏன்னா கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்கான், ஹெக்ஸகனல் ப்ரிசம் கேட்டிருக்கான். அப்போ அதை மட்டும் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணால் முடிஞ்சு போச்சு. இந்த ஹெக்ஸகனை டார்க்காக ட்ரா பண்ணிட்டேன் சார். அடுத்தது இந்த ப்ரிசம் டார்க்காக ட்ரா பண்ண போகிறேன். அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த லைனையும் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணணும். ஸோ டார்க்காக ட்ரா பண்ணிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாக்ஸ் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பாக்ஸை டார்க்காக ட்ரா பண்ணணும். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்க லைன். அதே மாதிரி மேலே இருக்க டாப்பில் இருக்க இந்த ஹெக்ஸகன் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 by 1 எல்லாமே டார்க்காக ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இது மட்டும் தான் நமக்கு டார்க்காக தெரியணும், மற்றது எல்லாமே நமக்கு லைட்டாக தெரியணும். இந்த ஹெக்ஸகன் நான் டார்க்காக ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹெக்ஸகனை நான் டார்க்காக ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அடுத்து இந்த ஹெக்ஸகனை டார்க்காக ட்ரா பண்ணுறேன். அகைன் இந்த லைன் ஃபைனலாக கனெக்ட் பண்ணோம்ல, இந்த லைனையும் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணோம். டாப் அண்ட் பாட்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் டயக்ராம் நீட்டாக தெரியணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஸ்டெப் 1. அகைன் அடுத்து ஸ்டெப் 2 ட்ரா பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 3 நமக்கு இதானே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 3 அகைன் அடுத்தது ஸ்டெப் 4. ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ண நம்ம அடுத்தது என்ன எழுதணும், உங்களுக்கு தெரியும், டாப் அண்ட் பாட்டம்லையும் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ அண்ட் தென் ஃபைனல் டாப் வியூ நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, அகைன் அடுத்தது ஃபைனல் டாப் வியூ ட்ரா பண்ணணும். அகைன் அடுத்தது இன்னொரு பொசிஷன் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு நேம் எழுதணும். அதாவது இந்த 1 2ங்கிற நேம் எழுதணும். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சிம்பிள் பொசிஷன். அதாவது அதோட பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் பொசிஷன். அகைன் அடுத்து இதுக்கு நம்ம நேம் எழுதணும். என்ன சார் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன். அதாவது என்னென்னா,
இதோட பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் இன் பொசிஷன். இது வந்து அதோட பொசிஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதனால சிம்பிள் பொசிஷன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி சார் இந்த ஹெக்ஸகனல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்கும். எப்படி சார் இந்த ஹெக்ஸகனை வந்து மேலே போடுறதா கீழே போடுறதா எப்படி சார் டவுட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த கண்டிஷன் படி பாருங்கள், இந்த ஆக்சிஸ் லென்த்து 50 mm when it is lying on the ground. அதாவது இந்த 50 mm இந்த ஆக்சிஸ் லென்த் வந்து லையிங் ஆன் த கிரவுண்டு, அதாவது ஹெச்பியில் லையிங் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஸ் லென்த்து ஹெச்பியில் இருந்ததுன்னா அதோட ஆப்போசிட்டில் நமக்கு ஹெக்ஸகன் எங்கே இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். தர்ஃபோர் இது ஹெச்பியில் இருந்தால் இது ஆப்போசிட்டில் நமக்கு என்ன இருக்கும், விபியில். ஒன்றில் நமக்கு ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். 4 கண்டிஷன் நமக்கு என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது ஆக்சிஸ் லென்த்து லையிங் ஆன் த கிரவுண்டு இல்லை ரெஸ்டிங் ஆன் த கிரவுண்டு அப்படின்னா சேம் சைன். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் லென்த் 50 mm லையிங் ஆன் த கிரவுண்ட்னா இந்த இடத்துல இந்த ஆக்சிஸ் லென்த்தை சேம் சைடே நம்ம ட்ரா பண்ணணும், அதாவது ஹெச்பியில் ட்ரா பண்ணணும். இப்போ ஹெச்பியில் ஆக்சிஸ் லென்த்தை ட்ரா பண்ணுறப்ப இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நமக்கு ஹெக்ஸகன் இருக்கணும். ஏன்னா ஹெக்ஸகனல் ப்ரிசம், இந்த ப்ரிசமில் தான் நமக்கு ஆக்சிஸ் லென்த் இருக்குது. இந்த ப்ரிசமை நம்ம வந்து விபியில் ட்ரா பண்ணணும், ஹெச்பியில் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஹெக்ஸகனை நம்ம எதில் ட்ரா பண்ணணும், விபியில் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த பொசிஷன். ஸோ அதனால் அந்த கண்டிஷனை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, அதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு இது எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு 1 by 1 நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகேப்பா, தேங்க்யூ.